was the growing struggle between two great powers to shape the post-war world. Hearts beat at the speed of a slinger. Flaming Sixers, driving Yorkers. It's 2020 times the jubilation. It's a juice ride, a helicopter. It's in the atmosphere, come on, get higher. Sort of breathe, can you hear the trumpets? It's 2020 times fun and excitement. Slingers and Yorkies, industrials and free hits. Turn up the music and wild to the trumpet. Crank up the volume, turn up the bass. Hit that full toss in outer space. Yeah, 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 yeah. Let me see your hands in the air. Yeah, 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 yeah. It's a party up in here. She said, I get out there. The world's playing. விருந்தினர்கள் பொறுவிக்கப்பட்டு அழைத்து வர நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து கட்டட சிறப்பு வைபவங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இன்றைய கட்டட சிறப்பு விழாவிற்கு பிரதம விருந்தினராக பொருளாளர் கோயில் கடலை சித்தி விநாயகர் ஆலயம் திரு இ செல்வ விநாயகம் ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர்கள் அவர்களும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் வைபவம் மங்கள விளக்கினை ஏற்றி ஆரம்பித்து வைக்குமாறு பிரதம விருந்தினர் திரு சி சிவரஞ்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக
திரு ந. ஜெகநாதன், கௌரவ விருந்தினர் திரு ந. ஜெகநாதன், பொருளாளர் கோவில்கடவை சித்தி விநாயகர் ஆலயம் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு செல்வ விநாயகம், ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். முந்தைய கௌரவ விருந்தினர் திரு செல்வ விநாயகம் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திரு மங்களம் அவர்களுடன் இந்த கட்டடத்தினை புலம்பெயர் திட்டங்களிலே பெருமளவு நீரை சேகரித்து அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு இணைந்து இந்த சிறப்பு நிகழ்வினை நடத்தி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இதிலே இந்த கட்டட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விருந்தினர்கள் இந்த கட்டடத்தினை பார்வையிட்டதன் பின்னர் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக எமது ஞானசாரியார் கல்லூரியின் முன்னாள் அதிபரும் எமது விளையாட்டுக் கழகத்திற்கு நாம் எப்பொழுது ஆலோசனைகள் வேண்டுகின்ற பொழுதும் தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்கி எமக்கு ஆலோசனைகளையும் தனது ஒத்துழைப்பினையும் வழங்கி வருபவரும் ஆகிய திரு வே. சிவசிதம்பரம் ஆசிரியர் அவர்களை ஆசியுரை வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். அன்புக்குரிய நிகழ்வின் தலைவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு பிரதிநிதியாக வந்துள்ள எனது அன்புக்குரிய மதிப்புக்குரிய மாணவன் திரு சிவரன் அவர்களே, அரவட்டி பிரதேச கணக்காளர் திரு சிவரன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, கௌரவினர்களே, அவையில் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, எல்லோருக்கும் நேரம் வணக்கம். எல்லாம் வல்ல பைரவ பெருமானின் பாதங்களை கொண்டு ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். ஞானம் விளையாட்டுக் கழகம் உண்மையில் வடமராட்சியில சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற விளையாட்டுக் கழகங்கள் ஒன்று. ஏன் முதன்மை நிலையில் இருக்கின்ற விளையாட்டுக் கழகம் சொல்லலாம். ஒரு நீண்டகால வரலாறை கொண்ட இந்த கழகம் அன்னைக்கு இந்த மைதானம் இங்கு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இந்த கழகம் தனது செயல்பாடுகளை தொடங்கி நடாத்தி கொண்டு வந்திருப்பது நாங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். உண்மையில் இந்த விளையாட்டுக் கழகம் இங்கே இருப்பது எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடமாகும், பிள்ளைகளின் மாலை நேர பயனுள்ள பொழுதுபோக்குக்கும் ஒரு ஊடகமாக அமையும். அந்த வகையில் இந்த ஊர் பிள்ளைகள் யாவரையும் ஒன்று சேர்த்து இந்த கழகம் தனது இயல்மைக்கு ஏற்ற வகையில் கட்டடம் ஒன்று இல்லாதிருந்த போதிலும் சிறப்பாக தனது செயல்பாடுகள் செய்து எமது மண்ணுக்கு பெருமதி தந்தது நீங்கள் எல்லோரும் அறிந்த முடியும். இருந்தாலும் ஒரு கட்டடம் ஒன்று தேவை ஒன்று ஏற்பட்ட போது திரு மகிந்தன் அவர்கள், நான் நினைக்கிறேன் முயற்சி இங்கே மிக முக்கியமான முயற்சி, திரு மகிந்தன் அவர்கள் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற கல்லூரியின் பழைய மாணவர்கள், பிரதேச
மக்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் வருகின்ற போது அவர்களை அணுகி இந்த தேர்வுகளை குறிப்பிட்ட போது அவர்கள் மனம் வந்து கொடுத்த நிதியின் பிரகாரம் இன்று இந்த கழகத்தில் கண்டு நிரந்தர ஒரு கட்டணம் ஒன்று கிடைத்திருக்கிறது. உண்மையில் அந்த வகையில் இந்த கட்டணத்தை அமைப்பதற்கு ஆக்கம் ஊக்கம் பொருளுதவி அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் கல்லூரியின் பழைய மாசங்கத்தின் தலைவர் என்ற முறையில், கல்லூரியின் முன்னாள் அதிபர் என்ற முறையில், இந்த பிரதேசத்தை சார்ந்தவர் என்ற முறையில் நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டேன். ஒரு குறுகிய காலத்தில் இந்த கட்டணம் பதிவு செய்யப்பட்டது உண்மையில பாராட்டுக்குரிய ஒன்று. நான் நினைக்கிறேன் 3 மாத காலத்தில் நான் நினைக்கிறேன் திரு ஜெயநாதன் அவர்கள் திரு மகேந்திரன் அவர்களது கூட்டு முயற்சி இந்த கட்டிடத்தை விரைவாக சிறப்பாக செய்வதற்கு காரணமாக இருந்தது. அந்த வகையில் இந்த கழகத்துக்கான ஒரு நிரந்தர கட்டணம் கிடைத்திருக்கிறது. இந்த கழகத்திற்கு ஊக்கம் உள்ள விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார். உண்மையில நான் குறிப்பிட்ட ஆக வேண்டும். கல்லூரியுடன் தொடர்பு உள்ளவர்கள் இந்த பிரதேசம் தொடர்புள்ள பலரும் இந்த கழகத்தை உண்மையில தங்கள் இணைத்து உண்மையில சிறப்பாக இயங்குவது பாராட்டுகிறது. நான் ஒரு கால கல்வியமைச்சர் திரு குருலராஜா அவர்களுடன் கலந்துரையாட ஏற்பட்ட போது சொன்ன ஞான கழகம் வென்றார். முல்லைத்தீவில வந்து அவர் வெற்றி கொண்டு வந்திருக்காங்க சொன்னார். நான் சொன்னேன் முல்லைத்தீவு இல்லை, அவங்க கொழும்பிலேயுமே வெற்றி வருவதற்கு வெள்ளை பெற்றுள்ள விளையாட்டுகளை கொண்டிருக்கிறாங்க. நான் குருலராஜா சொன்னேன். சிரித்து போட்டுதான் நீ வந்து ஒரு மறக்க மாட்டேதான். நாங்க உண்மை இதுதான். அந்த வகையில் இந்த விளையாட்டு வீரர்களின் முயற்சி எங்கள் மாநிலத்தில் பெருமை இருக்கிறது. இந்த விளையாட்டு வீரர்களை ஒன்றிணைத்து இந்த கழகத்தின் தலைவராக இருந்து செயல்படுத்த மாநிலவளர் முயற்சி பாராட்டுகிறேன். இன்றைய பிரதமர் அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். திரு சிவரஞ்சன் அவர்கள் இந்த விளையாட்டுகளை நான் 20-25 உருண்டு விளையாடுவதை நம்புகிறேன். அப்போது மாணவனாக இருந்த காலத்தில் மாலை நேரத்தில் இந்த மைதானத்தில் தான் தனது பொருளாதார நேரத்தை போக்குவார். சிறந்த ஒரு விளையாட்டு வீரர். அவர் ஒரு விஞ்ஞான பட்டதாரியா இருந்தாலும் தனது முயற்சியாக கணக்காளர் பரீட்சையை சித்தி வைக்கிறது. அந்த பிரச்சனைகள் உட்பட்ட வீரர்களை கொழும்பு சென்று கணக்காளர் பரீட்சையை சித்தி வைத்து இன்றைக்கு எங்கள் மண்ணுக்கு ஒரு கணக்காளராக வருகின்றது மேலே பாராட்டுகிறது. அந்த வகையில் நான் கற்பித்த மாணவர் என்ற முறையில் இந்த பிரதேசத்தை சேர்ந்த முறையும் திரு சிவரஞ்சன் அவர்கள் உண்மையில் இந்த நிகழ்வுக்கு வருகிறது. அவரை அழைத்தது உண்மையில பாராட்டுக்கூடியது. ஆகவே இது அழைத்த இந்த கழகத்துக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டேன். இந்த கழகம் மேலும் வளர வேண்டும். உண்மையில் இவர்களது செயற்பாடுகள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் நிதியுதவி என்பது அவர்களுக்கு பெரிய விடயமல்ல. காரணம் முன்னுக்கு இருக்கிற புலம்பெயர்ந்தவர்களுக்கு எத்தனையோ இருக்கிறார். தம்பி குணவட்டம் இருக்கிறார், சாந்தன் இருக்கிறான், இப்படி கனவே இருக்கிறார். ஒரு பேசுற விரும்பவில்லை. இவர்கள் எல்லோரும் தயார சிந்தனை உள்ளவர்கள், தேவை அறிந்து கொடுக்கின்ற ஒரு தன்மை கொண்டவர்கள். அவர்கள் தனியே இந்த கழகம் மட்டும் பல்வேறு செயற்பாடுகள், கல்லூரி என்ன, கோவில் என்ன, பல செயற்பாடுகளுக்கு அவர் உதவுவது எனக்கு தெரியும். நுழைவு பிள்ளையாரட்டை அவர்கள் ஒவ்வொரு இடம் திருவாமூட்டம் வந்து தங்களது கடமை நிறைவேற்றது உண்மையில புலம்பெயர்ந்து வாழ்ந்தால் கற்ற கல்லூரியில் பிறந்த மண்ணை இன்றும் மதிக்கின்ற பண்பு கொண்டவர்கள் இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்த இந்த கல்லூரியின் பழமை. அந்த வகையில் இவர்களது அயலாத முயற்சி, இந்த கழகத்தினது ஊக்கம், திரு மனிதன் போன்றவர்களது உண்மையில உற்சாகமான செயல்பாடு இன்றைக்கு இவ்வாறான ஒரு நிகழ்வை நடாத்துவதற்கு, இந்த கட்டணத்தை திறந்து வைப்பதற்கு, இந்த கட்டணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு காரணமானது. அந்த வகையில் அவர்கள் எல்லோருக்கும் பாராட்டு தெரிவித்து மீண்டும் திரு சிவரஞ்சன் அவர்களை அழைத்தவர் உண்மையில காலத்துக்கு பொருத்தமானது, சரியான முறையில் நான் நினைக்கிறேன் தலைவர்கள் தெரிவித்திருக்க. அந்த வகையில் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த கழகம் மேலும் வளர்ச்சி கொண்டு வாழ்த்தி விடக்கூடிய நன்றி வணக்கம். நன்றி திரு சிவசிதம்பரம் ஆசிரியர் அவர்களே. உண்மையிலேயே நாங்கள் இந்த வைபவத்தை ஒழுங்குபடுத்திய போது நாங்கள் அவரை ஒரு விருந்தினராக இந்த வைபவத்திற்கு அழைக்க வேண்டும் என அவரிடம் நான் சென்று கதைத்த பொழுது அவர் கூறினார், இல்லை இல்லை, நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு சகல ஒத்துழைப்புகளை தருவேன், நீங்கள் என்னென்றாலும் கேளுங்கள், நான் எங்களுடைய கழகம் வந்து என்னை அதில் விருந்தினராக அழைப்பது அவ்வளவு பொருத்தமில்லை, பொருத்தமானவர்கள் வருகிறார்களை நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லி கூறி இதை தன்னுடைய வீடுமாக, எங்களுடைய கழகத்தை தன்னுடைய வீடு போல கருதி உண்மையிலேயே நமக்கு எப்ப இந்த வீதியா இருந்தாலும் கூப்பிட்டு என்ன மாதிரி என்ன நடக்குது, எங்க மனுஷன் நடக்குது, கட்ட வேலை என்ன மாதிரி போகுது விசாரித்து கொண்டுதான் போவார். அவருடைய கருத்துக்கள் உண்மையிலேயே நமக்கு உற்சாகத்தை வழங்குவதாக இருக்கின்றது. அவர்களுக்கு எமது நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக எமது ஞானசரியார் கல்லூரியினுடைய
அதிபர் திரு செல்வநாயகம் அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு மகளை எல்லாம் இல்ல விநாயகர் பெருமானை பாதாரங்களை வணங்கிக் கொண்டு எங்களுடைய ஞானவேலருடைய பாதாரங்களை வணங்கி இந்த அவையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஞானம் கழகத்தினுடைய தலைவர் திரு மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இங்கே பிரதம விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பிரதேச செயலர் கணக்காளர் சிவரஞ்சன் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராகவும் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டிருக்கின்ற விருந்தினர்களே, அவையிலே வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சுதந்திரபுரம் அவர்களே, எல்லோருக்கும் இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஞானம் விளையாட்டுக் கழகம் ஒரு பிரசித்தி பெற்ற விளையாட்டுக் கழகம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஞானம் விளையாட்டுக் கழகம் எந்த இடத்தை சேர்ந்தது என்பதை எனக்கு முன்பு தெரியாது. பின்பு நாங்கள் அதிபராக வந்த பொழுது கற்பித்த காலங்களிலும் ஓரளவு தெரியும். இதோட கூடின தொடர்பு இங்கே அதிபராக வந்த பொழுது ஏற்பட்டது. அப்பொழுதுதான் அறிஞர் இந்த பிரபலமான விளையாட்டு காலம் தான் இந்த ஞானம். அந்த பெயரில் ஒரு தொடர்பு இருக்கும் ஒன்று ஒரு இது இருந்தது. ஞானாச்சாரியார் ஞானம் என்னது, இந்த ஞானவேலருடைய பெயர் எல்லாத்திலும் விலையோடி காணப்பட்டிருக்கிறது. அந்த ஆசைதான் உண்மையிலே அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த பாரதியார் சொல்லுகிறார், ஓடி விளையாட பாப்பா நீ ஓய்ந்திருக்கிற உண்மையிலேயே விளையாட்டு தன்மை ஒரு பிள்ளையை வளர வேண்டும். கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை கையாது கையாதுன்னா குழந்தையை திட்டாது. இந்த கூடி விளையாடு என்று சொல்வதுதான் இந்த விளையாட்டுகளினுடைய ஒரு சிறப்பு. தனிய ஒரு சாதாரணமான வேறு விளையாட்டுகள் வெயிட்டிங் அப்படி அதுகளை விட இந்த கூடி விளையாடுற விளையாட்டுகள் தான் ஒரு மனித உலகம் சார்ந்த வளர்ச்சிக்கு உதவுகிறது. கிரிக்கெட் இதை சொல்லுவார்கள் கனவான்களின் விளையாட்டுகள். இந்த ஞானம் விளையாட்டுலாம் இரண்டிலும் சிறப்படைந்திருக்கிறார்கள். ஃபுட்பால் இப்படி இந்த இரண்டிலும் அவர்கள் பிரசித்தி பெற்று இந்த ஓல் ஐலண்டிலேயே அநேகமாக வடமாகாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று அவர்கள் இருக்கிறத பல்வேறு உயர்ந்தாலும் இந்தியோட வீழ்த்தியது ஞானம், மற்ற வீழ்த்தியது ஞானம் அப்படியெல்லாம் வரும். அப்ப இப்படி பார்க்கிற பொழுது அந்த ஞானம் விளையாட்டு கழகத்துக்கு என்னுடைய இந்த கட்டிடம் அமைத்தது உண்மையிலே சிறப்பு தான். ஆனா நான் இந்த கட்டிடம் அமைக்க பாடசாலைக்கு எதுவும் இளைஞராயிருக்குமா என்ன அப்படி இருக்குமோ கூட ஒரு யோசிக்கிறான். மற்றபடி என்னுடைய கருத்துக்கள் நான் வெளியாதான் சொல்றது. ஆனால் உள்ளார்ந்த ரீதியாக அப்படி அவர்கள் மீது எந்த இதுவும் இல்லை. அப்ப அப்படி நினைத்த பொழுது சொன்னார்கள், அவர்கள் ஒரு மிகவும் தன்னுடைய அந்த அலுவலகமாக இதை பாவிக்கிறதுக்கு இந்த அலுவலகத்துக்கும் சிலவர்கள் வரலாம். அப்ப நாங்கள் இருக்கிறோமோ என்று தெரியாது. இந்த ஞானாச்சாரியார் கல்லூரியுடைய சொத்து தான் இது. ஏன்னா இந்த விளையாட்டு கழகம் மேல வளர்ச்சி அடையணும், நிரந்தரமாயிட்டு போகணும் என்று இந்த ஆசை கூறுகிற இந்த வேலையில சில வேலைகள்ல இவர்களுடைய அணி சில வேலைகள்ல குறைந்துவிடும். அப்படி ஒரு காலகட்டங்கள் ஏற்பட்டாலும் இந்த கட்டடத்தால பிள்ளைகள் அது கூடுவாங்க. ஆனால்
அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், நல்ல முறையில இந்த விளையாட்டுல சாதனை புரிய வேண்டும். மற்ற அவர்களால் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அதன் இதில் நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு வருடம் அவர்களுக்கு ஒரு பெரிய காப்பு தருவார். நாங்கள் அதை சிறந்த இடத்துக்கு கொடுத்துறோம். ஒவ்வொரு வருடம் ஒன்று தருவார். அந்த அவர்கள் அவ்வளவு பார்த்தோம் நிறைய வச்சுக்கிறார். அப்போ ஒவ்வொரு வருடம் கழகத்தின் நலன் விரும்பிகளை அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் எமது கட்டிட திறப்பு விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற கரவட்டி பிரதேச செயலகத்தின் கணக்காளர் நானா சிவரஞ்சன் அவர்கள், கணக்காளர் சிவரஞ்சன் அவர்கள் எப்பொழுதும் எமது அலுவலகத்திற்கு செல்லும் போது கூறுவார், எமது விளையாட்டுக் கழகம் இந்த சமயத்திலும் பத்திரிகையை எடுத்து நோக்கும் போது எமது விளையாட்டுக் கழகம் தான் எதிரிய கழகமாக காணப்படுகிறது என்பதனை எப்போது நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த வகையிலே எமது இந்த கட்டிட திறப்பு விழாவுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருப்பதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு அவரை வருக என வரவேற்பதில் எமது கழக உறுப்பினர்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அத்துடன் எமது இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற எமது ஞான வைரவர் ஆலயத்தின் தலைவர் ஜெகதீசன் அவர்களையும் வருக என வரவேற்பதில் எமது கழகத்தினர் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அத்துடன் எமது இந்த நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற கோவிக்கடவை பரிபாலன சபையின் பொருளாளர் ஜெகநாதன் அவர்களையும் வருக என வரவேற்பதில் நாம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஈனா செல்வவிநாயகம் அவர்களையும் வருக என வரவேற்பதில் நாம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எமது புலம்பெயர்ந்த உறவுகளான எமது கழகத்தின் நலம் விரும்பிகளாகவும் புலம்பெயர்ந்து எமது இடத்தை விட்டு சென்றும் பின்னரும் எமது கழகத்துக்கு நாம் கட்டிடம் ஒன்று தேவை, எமது இளைஞர்களின் அடுத்த சந்ததிகளின் வளர்ச்சிக்கு ஒரு கட்டிடம் தேவை என்பதற்காக நிதி உதவி வழங்கிய எமது புலம்பெயர்ந்த உறவுகளையும் வருக என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைவதோடு மற்றும் எமது கழகத்தின் உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், நலன் விரும்பிகள், எமது கழகத்தின் ஊர் வாசிகள், அயலூர் வாசிகள் மற்றும் ஆரியனின் தவறவிட்டிருப்பின் அவர்களையும் வருக என வரவேற்று நன்றி வணக்கம். நன்றி திரு திலீப்குமார் அவர்களே. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற முறையில் சில விடயங்களை நானும் குறிப்பிட வேண்டும். உண்மையிலேயே இந்த ஞானம் விளையாட்டு கழகத்தினுடைய வரலாறு என்று எடுத்து நோக்கினால் எனக்கு முன்னோர்கள் பலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். 70ஆம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. 60களிலேயே ஆரம்பிக்கப்பட்டு முதலிலே கோச்சந்தை பகுதியிலே கரப்பந்தாட்ட அணியாக இருந்து பின்னர் 80களின் இறுதியிலே இந்த ஞானகாரியார் கல்லூரி இந்த பிரதேசத்திலே ஒரு மைதானம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமான கருத்துவாதம் ஏற்பட்ட காலத்திலே அந்த கழகம் இங்கே தனது இடத்தினை மாற்றிக் கொண்டது. நான் இந்த கட்டிட அமைப்பு சம்பந்தமாக திரு ஜெயானந்தம் அவர்களுடன் கலந்துரையாடிய பொழுது அவர் கூறினார், தாங்கள் 75ஆம் ஆண்டுகளிலேயே ஒரு கட்டடம் ஒன்றை இந்த கழகத்துக்காக அமைப்பதற்காக கோயில்சந்தை பிரதேசத்திலே அடிக்கல் நாட்டியதாகவும், ஆனால் பின்னர் சில அசாதாரண காரணங்களினால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை என்றும், இது நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முயற்சி பின்னர் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக கைவிடப்பட்டிருந்தது என்பதை குறிப்பிட்டார். உண்மையிலேயே ஒரு பிரதேசத்திலே விளையாட்டு கழகம் என்பது அதுவும் இந்த தற்காலத்திலே மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இளைஞர்கள் போதை மருந்து, போதை பழக்கங்கள் மற்றும் இன்னொரு
பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் அவர்கள் தமது நேரத்தை பயனுள்ள வழிகளிலே கழிப்பதற்கு இந்த விளையாட்டு என்பது மிகவும் முக்கியமானது. அதுவும் தற்காலத்திலே எமது யாழ்ப்பாண பிரதேசத்திலே இது மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த கழகம் 90களில் கால்பந்தாட்டத்திலே சிறந்து விளங்கியிருந்தது. பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. அப்பொழுது இப்படியான சுற்றுப் போட்டிகள் அதிகமாக நடப்பதில்லை. நான் நினைக்கிறேன் 97ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு கரவட்டி பிரதேச செயலக மட்டத்தில் நடத்தப்பட்ட கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியிலே சாம்பியனாக வந்திருந்தது. அதன் பின்னர் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது நாங்கள் 90-97ஆம் ஆண்டு காலங்களிலேயே இந்த மைதானத்துக்கு வர தொடங்கியிருந்தோம். பின்னர் 96-97ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் ஒரு கிரிக்கெட் அணி ஒன்றை இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணி அதனை ஆரம்பித்த போது அப்பொழுது கூடுதலாக ஒரு 13-14 வயது சிறுவர்களாகத்தான் நாங்கள் இந்த கிரிக்கெட் அணியை ஆரம்பித்திருந்தோம். அதுவும் இந்த டேலண்ட் டியூஷன் இருந்தது. அதிலே படித்த ஒரே பட்ஜெட்டை சேர்ந்த ஒரு 11 பேர் சேர்ந்தான் கிரிக்கெட் அணியை இங்கே. அதுக்கு முன்னர் கால்பந்தாட்ட அணி, கால்பந்தாட்ட அணி மற்றும் ஏனைய விளையாட்டுகள் எல்லாம் ஞான விளையாட்டுகளாக உருவாக்கி கொண்டிருந்தது. நாமும் அது கிரிக்கெட் அணியை ஆரம்பித்து உண்மையிலேயே கிட்டத்தட்ட 10 வருடங்களின் பின்னர் தான் நாம் ஒரு வடமாநாட்டிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கிரிக்கெட் கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்பதுதான் உண்மை. அதுவரை நாம் ஏராளமான போட்டிகள் தோல்விகள் என்பது ஒரு அளவு கணக்கு இல்லை. முதலாவது சுற்றுப் போட்டியினுடைய முதலாவது போட்டியிலேயே நாங்கள் வெளியேறுகிறோம். அடுத்த கட்டங்களுக்கு போவதை மிக மிக குறைவு. அப்படி இருந்த பொழுதும் தொடர்ச்சியாக எமது வீரர்கள் அதிலே சளைக்காமல் தொடர்ந்து போராடியதன் விளைவாகவே 2006ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் துரிதமாக இடம்பெற்ற எமது வளர்ச்சி தற்பொழுது வடமாகாண ரீதி என்று சொல்வதன் பார்க்க தேசிய ரீதியிலேயே ஏராளமான சுற்றுப் போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 250 தொடக்கம் 300 வரையான போட்டிகளிலே சுற்றுப் போட்டிகளிலே சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீர்கள் அந்த அதில் இருக்கின்ற கோப்பைகள் அதில் ஒரு சிறிய அளவு தான். அதனோட ஏராளமான கோப்பைகள் ஒவ்வொரு வீரர்களுடைய வீடுகளில் இருக்கிறது. இந்த வளர்ச்சி இந்த ஞான விளையாட்டு கழகம் என்பது இந்த வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் கூட இந்த ஞான விளையாட்டு அவருடைய அறிஞர் சொன்னது போல இந்த ஞான விளையாட்டு கழகம் அமைந்திருக்கின்ற பிரதேசத்திலே இந்த பிரதேச மக்களுக்கு இந்த விளையாட்டு கழகம் இவ்வளவு பிரபலமாக இந்த இலங்கையிலே வடமாகாணத்திலே ரீதியான போட்டிகள் வரை பங்கு பெற்று செல்கின்றது என்பது சம்பந்தமான ஒரு தகவல் தெரிந்திருக்கவில்லை. உண்மையிலேயே வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்னுடன் தொலைபேசிகளாலும் கேட்பார்கள். அன்றைக்கு கப்படிக்கிறார்கள், பேப்பர்ல வாங்கினார்கள். ஆனால் எங்கட ஊர்ல இருக்கிற கணக்கு தெரியாது. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவாங்க என்று சொல்லி அந்த அவ்வளவுக்கு தெரியவில்லை. உண்மையிலே இந்த கட்டிடத்தை நான் இதில் அமைக்க வேண்டும் என்று எண்ணியதற்கான முக்கியமான காரணமே அதுதான். அதில் ஒரு கட்டிடம் ஒன்று அமைப்பதன் மூலமாகவே இந்த கிராமத்தில் உள்ள அனைவரையும் நாம் இந்த இடத்திற்கு கொண்டு வரலாம். ஏன்னா கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் சிலர்கள் தான் இருக்காரு. ஆனால் ஒரு கட்டிடம் இருக்கின்ற பொழுது அதே கேரம் போர்டோ அல்லது விளையாட்டுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்தந்த விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ள அனைத்து இளைஞர்கள் சிறுவர்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சந்தோஷம். இது சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு தடவை லண்டனிலே எங்களுடைய சந்திப்புகளிலே கலந்துரையாடி இருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு காரியம். ஞானம் விளையாட்டு கழகத்துக்கான நிதி சேகரிப்பு அல்லது அது மேற்கொள்வது மிகவும் இலகுவானது. பெருமளவிலான நிதிகளுக்கு தேவைப்படாது இந்த கட்டணம் அமைப்பதற்கு. ஆகவே நாம் நிச்சயமாக இதனை முயற்சி செய்வோம் என்று கூறினார். அந்த வகையிலே நான் திரு ஜெகநாதன் அவர்களிடம் ஆலோசனையை கேட்ட பொழுது அவர் கூறினார், ஒரு 10 லட்சம் காசு இருந்தால் ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டலாம், ஆகவே அதை நாங்கள் ஆரம்பிப்போம் சொல்லி கூறினார். அந்த வகையிலே நாம் ஆரம்பித்த இந்த முயற்சியில் அதன் பின்னர் அந்த நிதி சேகரிப்புக்கான பொறுப்பினை
திரு ஜியானந்தம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு முற்று முழுதாக ஒரு குறுகிய காலத்தில் எமது கட்டிடம் அமைப்பதற்கான நிதி நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அவர்களால் சேர்க்கப்பட்டு விட்டது. அவர் தனது கிழமையிலே அதிகமான நேரத்தில் ஒவ்வொரு நேரமும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். அப்பொழுது சொல்லுவார், நான் இப்ப எல்லாருடைய கதைக்கு தான் உங்களோட கதைக்கிறேன் என்று சொல்லி அதிகமான நேரத்தை வெளிநாட்டிலே நேரம் என்பது உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு நேரத்தை பொது வேலைக்காக செலவழிப்பது என்பது மிகவும் கடினம். அவ்வாறு இருக்கிறபொழுது அவர் தனது நேரத்தினை செலவு செய்து இந்த நிதி சேகரிப்பினை மிகச் சிறப்பாகவும் விரைவாகவும் மிகச் சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொண்டு குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட 3 மாதத்திலே நாங்கள் அந்த கட்டடத்தை கட்டி முடித்து விட்டோம். அது மட்டுமல்லாது நாம் எதிர்பார்த்தது ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி, ஆனால் 23 லட்சம் ரூபாய் நிதியை எங்களால் சேகரிக்கக்கூடியதாக இருந்தது. செலவு 13,50,000 ரூபாய் ஏற்பட்டிருக்கின்றது. மீதி 10 லட்சம் ரூபாய் நாங்கள் நிலையான வைப்பிலே இருக்கின்றோம். மாதம் மாதம் அதனுடைய வட்டியை கொண்டு நமது சில செலவுகளை எம்மால் சந்திக்க முடியும் என்ற நம்பிக்கையை அதனை செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த கட்டடத்தை நாங்கள் எங்கு அமைப்பது என்பது சம்பந்தமாக சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் நான் நாதனையோட நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் திரு ஜெகதீஸ்வரநாதன் அவர்கள் அவர்களுடன் கலந்துரையாடிய போது அவர் சொன்னார், இதற்கு பொருத்தமான இடம் இதுதான், உங்களுக்கு கிரவுண்ட் பக்கத்தில் இருக்குது, வேறு இடங்களில் நீங்கள் கட்டினீங்கன்னு சொல்லி சொன்னா அது பாவிக்கப்படாது, ஏன்னா நீங்கள் இங்கே விளையாடுவீங்கள் அங்கே போக மாட்டீங்கள், ஆகவே இதுதான் பொருத்தமான இடம், இதில் நீங்க கட்டுமோ நாங்கள் உங்களுக்கு சகல ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம், அனைத்து விடயங்களிலும் நீங்க என்ன தேவையாலும் என்ற சொல்லுங்க. உண்மையிலே கோயில சிறப்பு தலைவர் விடியவே நீங்கள் தண்ணி எடுக்கிறனால விடுங்கோ, கரண்ட் இருக்கிறனால விடுங்கோ, எதுனாலும் செய்யுங்கோ, எல்லாம் உங்களோட குடியலானே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உண்மையிலேயே அவருடைய ஒத்துழைப்பு நமக்கு மிகவும் சிறப்பானதாக இருந்தது. அதே போல ஜெகநாதன் அவர்களும் தனது நேரத்தை செலவழித்து ஒவ்வொரு நாளும் வந்து கட்டிட வேலைகளை மேற்பார்வை வேண்டியதாக இருந்த இந்த கட்டிட வேலைகள் சம்பந்தமாக எந்த விதமான அனுபவம் இருக்கவில்லை. அவரின் ஆலோசனைகள் மூலமாக தான் இதனை மிக விரைவாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது. எதிர்காலத்திலே மிகச் சிறப்பாக இந்த கழகம் உருவாகுவதற்கு தொடர்ச்சியாக வளர்ச்சி பெறுவதற்கு இந்த கட்டிடம் நிச்சயமாக ஒரு அடிப்படையாக ஒரு அடிக்கலாக இருக்கும் என்ற நம்பிக்கை எம்மிடம் இருக்கின்றது. தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு திரு ஜியானந்தம் அவர்களை அன்பாக. இந்த கழகம் நாங்கள் சிறுவயதில் இருக்கும் போதே, ஈவன் 9-10 வயதில் இருக்கும் போதே இந்த கழகம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் நாங்கள் கராட்ட போட்டியும் ரவுண்டேஸ் பாரோட்டம் தமிழ் விளையாட்டுகளும் ஆடிக்கொண்டிருந்தோம். இப்பகுதியில் அது கராட்ட போட்டியாக மாறிவிட்டது. மைதானத்தில் சொன்ன மாதிரி 75ஆம் ஆண்டு வரை நாங்கள் அத்தியாரம் எல்லாம் செய்துவிட்டு கோச்சந்தை செய்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் அது டிபார்ட்மெண்ட் விட்டது. அந்த பிள்ளைய கனவு இருந்தாது இப்படி ஒரு கட்டடம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வருஷம் போன வருஷம் ஜனவரி அருணந்தி வந்து சொன்னார், மனிதனார்கள் பிளான் வச்சிருக்கிறோம் போயிடும் சொல்லி அவருக்கு இருந்த தடங்கள் அது இந்த வருஷம் தான் அக்டோபர் எடுத்துக்கொண்டு வந்தார். புடியங்கள் அங்க ஒரு கட்டடம் கட்டுவதற்கு நிதி ஏற்றாடி எனக்கு அதே காசு செய்யல எனக்கு கஷ்டம் இருக்கு. எல்லாரும் டெலிபோன் ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு ஆல்மோஸ்ட் 10 lakhs 15 lakhs கிட்டே வந்துட்டு கனடாவில இருந்து உங்களுடைய பழைய ஸ்போர்ட்ஸ் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள், ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன், கனடா எல்லாம் ரொம்ப உதவி செய்கிறார்கள். அதன் மூலம் இந்த கட்டணம் உருவாக்கப்பட்டதற்கு மனிதனுடைய மற்ற சக நண்பர்களுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கின்றோம். எங்களை விட நீங்கள் இந்த கலகத்தில் இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறதா முக்கியமான விஷயம். நாங்கள் காசு சின்ன விஷயம். எல்லா பேப்பரும் உணவை திறப்புகளில் வந்து ஞானம் எல்லா கப்பலையும் திருமலையும் விளையாட்டு போட்டியில் நினைக்கிறேன். இது வந்து எங்களோட ஊருக்கும் ஞானத்திற்கும் எங்களை பெரியவர்களுக்கு எங்களது நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெயானந்தன் அவர்களே. தொடர்ந்து நாம் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக
யாரை அழைக்கலாம் என நாம் 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக கலந்துரையாடினோம். ஏனெனில் இது ஒரு விளையாட்டு கழகம். வேறு பாடசாலை அது சம்பந்தமான என்றால் கல்வி திணைக்களங்கள் அதில் தொடர்பானவர்களை அழைத்தார்கள். நாம் யாரை அழைக்கலாம் என்று தொடர்ச்சியாக சிந்தித்த பொழுது திரு சிவரஞ்சன் அவர்கள் எமது கழகத்தினுடைய முன்னாள் உறுப்பினர். நான் சிறுவயதிலே இந்த மைதானத்திற்கு வந்த காலங்களிலே அவர் இந்த மைதானத்திலே விளையாடி கொண்டிருந்ததை நான் கண்டிருக்கின்றேன். அதன் பின்னர் நீண்ட காலம் நான் அவரை சந்திக்கவில்லை. பிறகு அவர் குடும்பிலே எக்கவுன்சி படித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் அவர் வந்ததன் பின்னர் இங்கே நாம் விளையாடி கொண்டிருந்த பொழுது வந்து பல நாட்களிலே இந்த கலாநிலைகள் உருவாக்குகிறார். பின்பும் நாங்கள் எங்கே கண்டால் அவரை நான் எங்கே சந்தித்தாலும் அவருடைய கலந்துரையாடல் விளையாட்டு கழகத்தை பற்றியதாக இருக்கும். என்னடாப்பா அப்படியே பேப்பரில் கூட வேறு படம் தான் வாங்கும்போது எல்லாம் கலந்துறீங்கள், நான் எல்லாம் செய்யும் போது என்ன உதவி நாளும் கிளம்பும், நாங்கள் எல்லாம் செய்வோம், நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த மோரல் சப்போர்ட்டை அவர் எப்பொழுதுமே நமக்கு வழங்கிக் கொண்டிருந்தார். அண்மையில் கூட நான் ஒருத்தரை பிரதேச செயலாளர்களை சந்தித்து கலைத்த பொழுது இந்த கட்டம் கட்டுவது சம்பந்தமாக கலைத்த பொழுது நல்ல விஷயம். அதே போல மைதானத்துக்குள்ளேயும் ஒரு பவலியன் ஒன்று அமைப்பது மிகவும் சிறப்பானது. அது சம்பந்தமாக ஏதாவது திட்டங்கள் ஏதாவது எப்பொழுதாவது தனது பிரதேச செயலத்தினூடாக வந்தாலும் தான் உங்களை முன்னுரிமைப்படுத்துவது சம்பந்தமாக சிந்திப்பேன் என்று சொல்லி கூறியிருந்தார். அவ்வாறு நமது கழகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டவர், எப்பொழுதுமே இந்த கழகம் வளர்ச்சிப்பட வேண்டும் என விரும்புவர். அவரை நாம் அழைக்கலாம் என முடிவு செய்து அவரை கேட்ட பொழுது அவர் எந்த விதமான மறுப்பும் கூறாமல் இந்த இதுக்கு வந்திருக்கின்றார். அவரை எமது பிரதம விருந்தினர் உரையை ஆற்றுமாறு அன்பாக அழைக்கிறேன். ஞான வயதை நான் அவருடைய பாதார விதங்களை படித்து இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற எங்களுடைய நாயக கழகத்தின் முன்னாள் செயலாளர் மகிழ்ச்சி மற்றும் இந்த நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினராக வந்திருக்கின்ற விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த லயன்ஸ் கழகத்தின் அனுசரியாளர்களே, இந்த லயன்ஸ் கழகத்தின் தூண்களாக இருந்து செயல்படுகின்ற கழக உறுப்பினர்களே, விளையாட்டு வீராங்கனைகளே, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த இந்த மண்ணின் தாய்மார்களே, என் நண்பர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்று இந்த யானம் கழகம் யாழ் மாவட்டத்தில் அல்ல, வடமாகாணத்தில் அல்ல, இன்று நாடு தழுவிய வெளிநாடுகளில் கூட பேசப்படுகின்ற ஒரு கழகமாக உயர்ந்து நிற்கின்றது. நான் இந்த கழகத்திலே 20 வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் எங்களுடைய அதிபர் சிற்றம்பலம் ஆசிரியர் அதிபர் அவர்கள் இந்த பாடசாலையின் அதிபராக இருந்த காலத்தில் நான் இந்த கழகத்திலே பின்னேரங்களில் 6:30 மணியிலிருந்து நாங்கள் இருந்து கதைப்போம். 4:30 மணிக்கு விளையாடி கொண்டு 6:30 மணியிலிருந்து கதைப்போம். கதைக்கின்றது அந்த பாடசாலையின் முன்பிராந்தை, அந்த தியேட்டர். உண்மையிலேயே அந்த இனிமையான ஒரு தென்றல் காற்று, ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வு. அந்த வயதிலே நாங்கள் இந்த பாடசாலையில் உள்ளக மாணவனாக இல்லாட்டாலும் இந்த பாடசாலையில் ஒரு வெளியக மாணவனாகவே நாங்கள் இந்த பாடசாலையின் முன்னேற்றத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம். நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவனாக இல்லாவிட்டாலும் என்னுடைய கிராமம் வயல் கிராமமாக இருந்தால் என்னுடைய முழுமையான பொழுதுகள் கழிக்கப்படுகின்ற பிரதேசம் இந்த பிரதேசமாகவே இருந்தது. என்னுடைய பள்ளி பருவங்கள் எடுத்த பிறகு கூட நான் இந்த ஏரியாவிலே நான் நிறைய நிகழ்வுகளை நான் கலந்து கொள்கின்ற ஒரு உண்மையிலே இங்கே இருக்கின்ற அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரும் இன்று சிறுவர்களாக இருந்து பெரியவர்களாக வந்திருக்கின்றீர்கள். ஆனால் 20 வருடங்களுக்கு முதல் இதே கிளப்ஸை நடத்துகின்ற நிகழ்வுகளிலே நாங்கள் முன்னொன்று செயல்படுகின்றோம். இங்கே இருக்கின்ற இளைஞர்கள், இந்த மக்கள் ஒரு விதமான பண்பை கொண்டவர்கள். உண்மையிலே அந்த சமுதாயத்தில் மற்றவர்களின் நலனிலே கூடிய அக்கறை கொண்டவர்கள். கடந்த காலங்களிலே இந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற பிரதேசங்களிலே களவுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு காரணம். விழிப்பு குழு என்று ஒன்று இருந்தாலும் நாங்கள் 9:30-10 மணி வரை இருந்து கதைப்போம். அவை அந்த கள்ளர்களை நாங்கள் தடுக்கிறதுக்கான ஒரு ஊடகமாக இந்த இளைஞர்கள் நாங்கள் அங்கு இருந்தோம். இன்றும் அவ்வாறு இருக்கின்றோம். அதே போல இந்த பாடசாலையின் முன்னேற்றத்தில்
இந்த பாடசாலை கூட இருக்கின்ற சமூகத்தின் அங்கத்தவர்கள் பிரதான காரணம். அதுல இந்த ஞானம் சுமையாட்டு கழகம் இந்த பாடசாலையின் பழைய மாணவர்களையும் முழுமையாக கொண்டது. அவங்க இந்த பாடசாலை முன்னேற்றத்திற்கு இந்த ஞானம் சுமையாட்டு கழகத்தின் இவ்வளவு வளர்ச்சி நிச்சயமாக தொடர்ச்சியாக உறுதுணையாக இருக்கும் என நான் நம்புகிறேன். உண்மையிலேயே ஒரு சமூகத்தின் வளர்ச்சியும் அதன் வீழ்ச்சியும் அந்த இளைஞர்களின் ஆரோக்கியத்திலே தான் இருக்கிறது. இந்த விளையாட்டுக் கழகத்தின் உருவாக்கம் ஏற்கனவே மகிந்தன் கூறியது போன்று 1976ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு அதைத் தொடர்ந்து 90, 95 இந்த கழகம் 2 விளையாட்டுகளிலே முதன்மைப்படுத்தினது. ஒன்று ஃபுட்பால், மற்றது வாலிபால். ஆனால் நான் இங்கே விளையாடுற முழுக்கவும் ஃபுட்பால் தான். ஆனால் 97ஆம் ஆண்டு மனிதன் கூறியது போன்று மகிந்தரை நான் அன்று ஒரு சின்ன பையனாகவே கண்டேன். நாங்கள் ஃபுட்பால் விளையாடுகின்ற போது அந்த கிரிக்கெட்டை கொண்டு அவர்கள் ஒரு மூலையிலே பொங்கலிலே பவுண்டரிக்கு அங்காலே விளையாடுவார்கள். நாங்க சொல்றது நாங்கள் விளையாடுற நேரம் நீங்க வந்து குழப்பாங்க, வெளியில போகக்கூடாது. ஆனால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரவுண்டை அவர்களின் பலத்தாலே கேப்சர் பண்ணினார்கள். எப்படி அந்த பிள்ளைகள் அடுத்த வருடம் ஒரு வயது கூடுகின்ற போது உருவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது, நாங்கள் முதுமை அடைகின்றோம், எங்களுக்கு குடும்ப பாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, ஆகவே நாங்கள் ஊரங்கட்டப்படுகின்றோம். அந்த கிரிக்கெட்டின் இன்றைய பரிணாம வளர்ச்சியை பார்க்கின்ற போது நாங்கள் உண்மையிலேயே அந்த மகிந்தனின் தலைமைத்துவத்திற்குள்ளே அந்த வளர்ச்சியில் எல்லாரையும் சேர்த்து அனுசரித்து கொண்டு போகின்ற ஒரு மனிதர் இன்று அவர் மறைந்து இந்த கழகத்தை வெற்றிக்காக அயராது உழைக்கின்ற ஒரு மனிதர். இந்த கழகம் நிறைய வரலாற்று பின்னணிகளை கொண்டிருந்தது. இதில் இருப்பவர்களுக்கு கலவருக்கு தெரியாது. ஆனால் எந்த வரலாற்று பின்னணியிலும் ஞானசாரியார் பள்ளிக்கூடத்தின் அதிபர் எங்களுக்கு அச்சாணியாக முதுகெலும்பாகவும் இருந்திருக்கிறார். இது உண்மை. இனியும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இந்த இடத்தில் எனக்கு இருக்கின்றது. அவர் அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுவார். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த ஞானம் கிளப்பின் வளர்ச்சியில தான் இந்த பாடசாலையின் இதர செயற்பாடுகளை முன்னெடுக்க கூடியதாக இருந்தது கடந்த காலங்களில். இப்பவும் அவ்வாறு இருக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். நான் இந்த கிளப்பில் ஒரு நிகழ்வை இங்கே நான் சொல்லி வைக்க எனது பிரதம உரையை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரதம விருந்தினர் திரு சி. சிவரஞ்சன் அவர்களே. உண்மையிலேயே அவர் நான் மறந்த ஒரு பெயரை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஞானம் விளையாட்டுக் கழகம் சம்பந்தமான வைபவங்களிலே அவருடைய பெயரை நினைவு கூறுவேன். அவருடைய தந்தையாரையும் இன்றை நான் அழைத்திருந்தேன். உடல் நலம் சரியில்லையோ இன்னும் வரவில்லை. மயில்வாகன் அவர்கள், மயில்வாகனம் ஜெயக்குமார் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். இந்த கிரிக்கெட் அணியினுடைய வளர்ச்சியிலே அவருடைய பங்கு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு பாரிய பங்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த காலத்திலே எங்களுக்கு இந்த பேட்டோ போலோ விக்கெட்டோ கொண்டதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அவர் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு அப்பேக்க 9,000 ரூபா அப்படியே சம்பளம். அவருக்கு ஒரு 4,000-4,500 ரூபா சாப்பாட்டுக்கு போனால் மிச்ச காசு முழுக்க எங்களோட பேட் விக்கெட்டுகள், எங்களுக்கு சோடா, மிக்சர் இதுக்கு தான் அவர் செலவழிப்பார். அவருடைய 40 வயதுக்கு பிறகு அவர் கிரிக்கெட் விளையாட்டை பழகி இறுதி காலங்களிலே எமது 11 பேர் அணியிலேயே விளையாடி இருந்தார். உண்மையிலேயே அந்த கிரிக்கெட் மீதான அவருடைய தனியாத தாகம்தான் எமக்கு உற்சாகத்தை ஒரு இடைக்காலத்திலே ஊட்டியிருந்தது என்பது உண்மையிலேயே மறக்க முடியாத உண்மை. இது சிவரஞ்சன் அவர்கள் கூறிய அந்த சம்பவம் எனக்கு கண் முன்னாலே இருக்கின்றது. அதில் ஓடிய ஒரு வீரரும் இப்பொழுது இருக்கின்றார் திரு ஜெயரூபன் அவர்கள். அந்த 4 பேரிலே ஒருவராக ஓடினவர். அதிலே நான் எமது கலாம் தான் முதலாவது இடத்தை பெற்றிருந்தது. அடுத்ததாக இன்னொரு விடயம், எல்லாரும் இந்த மைந்தனை முன்னிலைப்படுத்துகிறார்கள். நிச்சயமாக அந்த நான் கொஞ்சம் வயதுல கூடினவனாகவும் பழைய முதல் தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இடையிலே ஒரு இணைப்பாளராகவும் இருக்கிறதால தான் இந்த தொடர்பாடல்கள்லாம் நான் மேற்கொள்வதை தவிர இந்த விளையாட்டுகள், இந்த ஏற்பாடுகள், இந்த கழகம் சம்பந்தமான விடயங்கள் அனைத்திலுமே தமது நேரத்தை செலவழித்து தமது அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறவர்கள் நமது கழக அங்கத்தவர்கள் தான். அவர்களுடைய வயது, அவர்கள் உண்மையிலேயே இனி எதிர்காலத்திலே இந்த தொடர்பாடல் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த தமது முன்னைய உறுப்பினர்களுடன், முன்பு நமது கழக அங்கத்தவர்களுடன், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பெரியார்களுடன் தமது உறவுகளை வளர்ப்பதன் மூலமாகவே இந்த கழகத்தினுடைய
காலத்தை அல்லது அவருடைய வாழ்க்கை காலத்தை நீட்டிக்கொண்டு செல்ல முடியும். உண்மையிலேயே அவருடைய உரை எமக்கு மிகுந்த பழைய ஞாபகங்களை மீட்டு வரக்கூடியதாகவும் மிகுந்த சந்தோஷமானதாகவும் இருந்தது. நாம் இந்த நிகழ்வினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த எமது இந்த விழாவிற்கு நாம் பல்வேறுபட்டவர்களையும் அழைத்திருந்தோம். உண்மையிலேயே தற்பொழுது இந்த எல்லா வைபவங்களையும் நீங்கள் பார்த்தால் தெரியும், மக்கள் வைபவங்களுக்கு வருவது மிகவும் குறைந்து விட்டது. காரணம் அவர்களுடைய வேலை போலவோ என்னவோ தெரியவில்லை. உண்மையிலேயே இங்கே வந்திருப்பவர்கள் எங்களுடைய வைத்தியர் திரு கதிரவேப்பிள்ளை அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் தனது நேரத்தை எமக்காக செலவழித்து வந்திருக்கின்றார். அவரை எமது கழகத்திற்காக ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்பாக அழைக்கின்றேன். வணக்கம். நான் இங்கிருந்து வியாழக்கிழமை வந்திருந்தேன். சில வேலைகள் காரணமாக மைந்தன் வீட்டில் வந்து ஒரு கொடுத்திருந்தார். இன்று கட்டாயமாக இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற வேண்டும் என்று தீர்மானிக்க நான் சனி ஞாயிறு எப்படி நின்று இன்று திரும்பி கொண்டு போராமல் நினைச்சிருக்கின்றான். இந்த விழாவுக்கு நான் வருகின்றேன். முக்கியமாக இந்த ஞானம் வளர்ச்சியில் நான் இந்த மாதிரி செல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றுதான் நான் இங்கு வந்திருந்தேன். இப்படி ஒரு சித்துரையை நான் ஆற்றுவதற்கு தயாராக வரவில்லை என்றாலும் என்னை வளர்ப்பதற்கு எனது நம்பியை தலைவர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெரியவர்கள் மற்றும் இந்த கழகத்தின் வளர்ச்சியில் மிகவும் அக்கறையுடனும் உற்சாகத்துடன் பங்கு பெற்றி இந்த கிராமத்தின் வளர்ச்சியில் பங்கு பெற்றதைக் கண்டு நான் உண்மையாக மகிழ்ச்சியடைகின்றேன். இதில் முக்கிய பங்காக எங்கள் பழைய அதிபர் சிதம்பரம் மாஸ்டர் அவருடைய பங்கு மிகவும் அளப்பெரியது. இந்த விளையாட்டு திடலை அமைப்பதற்கும் அவரின் பங்குதான். நாம் தமது நேரத்தை செலவழித்து இவ்வளவு நேரமும் நமக்காக ஒதுக்கி வருகை தந்த பிரதம விருந்தினர் திரு சி சிவரஞ்சன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் திரு ஜெகதீஸ்வரநாதன், திரு ந ஜெகநாதன், திரு செல்வ விநாயகம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவி செய்த இந்த கிராமத்து மக்கள் மற்றும் எமது அங்கத்தவர்கள் இந்த வைபவத்திலே எமது அழைப்பை ஏற்றி வருகை தந்து தமது பொன்னான நேரத்தை இதற்காக செலவழித்த தங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை கூறி இவ்விழாவினை இறுதி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி. வரவேற்பதில் ஞானம் விளையாட்டு கழகத்தினர் பெரும் மகிழ்வு அடைகின்றனர். போட்டிகள் மங்கள தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக இன்றைய இறுதி நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் அதிபர் ஞானசாரியா கல்லூரி திரு செல்வநாயகம் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் திரு சி சிதம்பரம் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம்.
தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை தபால் அதிபர் திரு சி.க. மகாதேவன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பு மதியழகன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். கலந்து கொண்டிருக்கின்ற நமது கழகத்தினுடைய முன்னாள் தலைவரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரதேச செயலகம் பண்டாவளை திரு சிவநாதன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். திரு முரளி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக மித்தில் ஞான பைரவர் ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவர் திரு இ. ஜெகதீஸ்வரநாதன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வினை நிறைவு செய்வதற்காக கலையொளி மற்றும் நெற்கொழு அணியினுடைய தலைவர் அவர்கள் மங்கள விளக்கேற்றுகின்றார். இதுவரை மங்கள விளக்கேற்றல் வைபவங்களை நடத்திய அனைவருக்கும் அது நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து வீரர்களினுடைய அறிமுகம் இறுதிப் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற நெற்கொழு பழுக்குகள் மற்றும் இணுவில் தலையொலி விளையாட்டு கழகங்களினுடைய வீரர்களினுடைய அறிமுக நிகழ்வு இறுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறக் கொண்டிருக்கின்றன. முதலாவது போட்டியாக 8-10 பரிமாற்றங்களை கொண்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இப்போட்டியிலே இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறக் கொண்டிருக்கின்றன. முதலாவது போட்டியாக 8-10 பரிமாற்றங்களை கொண்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இப்போட்டியிலே இங்கே நாணய சுழற்சி நடைபெறுகின்றது. துடுப்பாட்டத்தினை வீரர் வீசப்பட்ட முதலாவது பந்தில் அங்கே ரஞ்சித் பேட் முறையில் ஆட்டமிழந்து வெளியேறானினுடைய முதலாவது பந்து பரிமாற்றத்தினுடைய முதலாவது பந்தில் அங்கே கலைகள் விளையாட்டுக் கழகத்தினுடைய RMCC அனாஜன் அழைக்கப்பட்டிருக்கிறார். வீசப்பட்ட இரண்டாவது பந்தில் அங்கே மோகன்ராஜினால் வீசப்பட்ட மூன்றாவது பந்தில் அங்கே இரண்டாவது பந்து பரிமாற்றத்தின் அங்கே ஸ்டீவன் வீசிக்கொண்டிருக்கிறார். அங்கே வீசப்பட்டு வந்து அடுத்த அழைக்கப்பட்டிருக்கிறார். சென்றிருந்தார்
அங்கே ஒரு குடியிருப்பு நிகழ்த்தப்பட்டு மீண்டும் அங்கே மோகன் ராஜபுரத்திலிருந்து ஒரு 6 ஓட்டம் பெறப்பட அதிகாரத்தில் அங்கே குடியிருப்பினை தமது ஒரு கையினால் நிகழ்த்தப்படும் போது செல்வ விநாயகம் அவர்களும் ஓய்வுநிலை அதிபர் திரு சி சிற்றம்பலம் மற்றும் ஓய்வுநிலை தபால் அதிபர் திரு சி க மகாதேவன் அவர்கள் போட்டியினுடைய கௌரவ விருந்தினராக கடமையாற்றி இங்கே இலங்கை போக்குவரத்து சபை சாலை முகாமியாளர் திரு க கந்தசாமி அவர்களும் ஆசிரியர் திரு ச மதியழகன் அவர்களும் கண்டவனை பிரதேச செயலகத்தினுடைய அதற்கு அமைவாக அங்கே இமாலன் இளைஞர் விளையாட்டுகளுக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மைதானத்தில் சைமன்ஸ் மற்றும் ரஜித் கவி இணைந்திருக்கின்றார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 14 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளை அணியின் முதலாவது இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆட்டமடைந்து வெளியேறிந்தார் ரஜியின் இடத்தை நிரப்புவதற்காக கவி வீசப்பட்ட 2வது பந்து அங்கே குடியெடுப்பு நழுவப்படும். மனா 49 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 50 ஓட்டங்களை பெறப்பட வேண்டும் இந்த போட்டியில் மாலை சந்தி இந்த 2 அணித்தலைவர்கள் நாங்கள் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கரவட்டி ஞானசாரியார் கல்லூரி மைதானத்தில் இருந்து நாங்கள் நேரடியாக இணைந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சிறப்பு அணியினர் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக சிவப்பு அணியுடைய வர்ணிக்கப்படுகின்ற அண்ணா அப்படியே ஆடுந்தோர்
நான் அடுத்து பாண்டு விஜயன் அவங்க ஒரு ஆட்டவளர்ப்பு மேற்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் நாளை அங்கால பாண்டு விஜயன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற கரவட்டி ஞானசாரியார் கல்லூரி அதிபர் திரு செல்வநாயகம் அவர்களே, ஓய்வு நிலை அதிபர் திரு சி சிற்றம்பலம் அவர்களே, ஓய்வு நிலை தபால் அதிபர் திரு சி கே மகாதேவன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற இபோசா பருத்தித்துறை சாலை முகாமையாளர் திரு கந்தசாமி அவர்களே, எமது கழகத்தினுடைய மூத்த முன்னாள் உறுப்பினர்களும் ஆசிரியருமாகிய திரு மதியழகன் அவர்களே, பிரதேச செயலகம் கண்டாவளை அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு சிவநாதன் அவர்களே, ஓய்வு நிலை அதிபர் திரு சிவசிதம்பரம் அவர்களே, மித்தில் ஞானபைரவர் ஆலய தலைவர் திரு ஜெகதீஸ்வரநாதன் அவர்களே மற்றும் பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு ஜியானந்தம் அவர்களே, இறுதிப் போட்டியிலே பங்கு பெற்றி அமர்ந்திருக்கின்ற கழக வீரர்களே, பார்வையாளர்களே, அன்பானவர்களே, அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கம். நாம் இந்த பரிசளிப்பு வைபவத்தினை விரைவாக நடாத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே வருடாந்தம் இந்த ஞானம் விளையாட்டுக் கழகத்தினால் நடாத்தப்படுகின்ற மென்பந்து சுற்றுப் போட்டிகளினுடைய இறுதிப் போட்டிகள் சிறப்பான முறையிலே நடாத்தப்படுகின்ற வளமையின் அடிப்படையிலே இந்த வருடமும் நடாத்தப்பட்ட 3 மென்பந்து சுற்றுப் போட்டிகளினுடைய இறுதிப் போட்டிகள் இன்று மிக சிறப்பான முறையிலே நடாத்தப்பட்டு நிறைவடைந்திருக்கின்றன. இந்த சுற்றுப் போட்டிகளிலே யாழ் மாவட்டத்தினைச் சேர்ந்த ஏராளமான விளையாட்டுக் கழகங்கள் பங்கு பெற்றி தமது திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவற்றிலிருந்து இன்று இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட அணியினர் தமது திறமைகளை வெளிப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராகிய திரு சி க மகாதேவன் அவர்களை அன்பாக அழைக்கிறேன். சிறப்பு விருதுகளை, பிறகு விருதுகளை, விளையாட்டுக் கழக உறுப்பினர்களை, எதிர்பார்க்காமல் என்னை அழைத்திருக்கிறார்கள். ஞானம் எப்படி உருவானது என்பது எப்படி சந்தர்ப்பம் காணாது. அதனால சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஞானிகளாலும் அறிவிகளால் உண்டாக்கப்பட்ட வழிபந்த ஞானாசாரியர் கல்லூரி. ஞானிகளால் ஒன்று சேர்ந்து ஆண்களால் உண்டாக்கினார் ஞானாசாரிய கல்லூரி ஆகிறார். அதிலிருந்து ஞான வைரவர் மரதர் வைரவர், அது ஞான வைரவாக்கி மரதத்தி ஞான வைரவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து கலிமலம் ராமன் என்பவர் வந்தவர். அவர் அந்த காலம் பெரிய முதலாளியாக இருந்தார். அவர் இந்த பள்ளி பொதுப்பிள்ளைகளுக்கு மிகவும் பாடுபட்டவர். அதனாலே அவர் தன்னுடைய மில்லுக்கு ஞானம் கடைக்கு பேர் ஞானம் ஸ்டோர் என்று வச்சார். அப்போ ஞானம் சட்டது எப்படி உண்டாகிறது என்பதை நீங்கள் இப்போ நல்லா இருந்திருக்கணும். ஞானம் கழகம் வண்டிக்கு வந்திருக்கிறது. இந்த ஞானம் உருவாக காரணமே இந்த பள்ளிக்கூடமாகத்தான் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தை உருவாக்குறதுக்கு இங்கே படித்த கல்விமான்களும் புத்திஜீவிகளும் தான் காரணமா இருந்திருக்கிறார்கள் என்றால் அதை நான் வந்து இன்றைக்கு அந்த பேரிலே இந்த கிராமம் முன்னேறி கொண்டு இருக்கிறது. அதே இந்த கிளப்ல இந்த கிளப் ஞானம் கிளப்பை உருவாக்க முன்னாடியே இருந்தவர் ராமநாதனுடைய மகன் ராமநாதன் என்பவர். அவர் இப்போ வெளிநாட்டிலே இருக்கின்றார். அவர் இந்த பிள்ளைகளெல்லாம் சேர்த்து கிளப்பை கழகத்தை உண்டாக்கின்றார். இன்றைக்கு மகேந்திர முன்னாடியாக வந்து ஒரு கட்டத்தை உண்டாக்கி இன்றைக்கு பெருமை சேர்ந்திருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து நல்லபடியாக வர வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை சொல்லி சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் நன்றி குறிப்பிட்டேன். வணக்கம். ஓய்வு நிலை தபால் அதிபரும் எமது பிரதேசத்திலே பல்வேறுபட்ட சமூக சேவைகளில் ஈடுபடுவருமாகிய திரு சி க மகாதேவன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய விழாவினுடைய கௌரவ விருந்தினர் திரு சிவநாதன் அவர்கள் எமது வீட்டிற்கும் பிரதம விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினர் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நமது முன்னாள் வீட்டிற்கும் கழக வீரர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
எமது விளையாட்டுக் கழகமானது உண்மையில் ஆரம்ப காலத்தில் எமது பழைய உறவினர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் ஏற்பட்ட போர் சூழ்நிலை காரணமாக அவர்கள் வெளியேறி வெளிநாடுக்கு சென்ற போதும் இங்கிருந்து எம்மால் தொடர்ந்து கழகத்தை இயக்க வேண்டிய தேவை இருந்த போதும் மேலும் இங்கிருக்கின்ற இளைஞர்கள் ஒன்று கூடி இந்நேரத்தினை பொழுதுபோக்கினை எமது விளையாட்டு சேவையில் ஈடுபடுத்தி உண்மையில் இங்கே நாங்கள் 3 வீரர்கள் பழைய வீரர்கள் 3 பேர் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். அவர்களில் மதியழகன் மற்றும் மோனந்தி அவர்கள். உண்மையில் நமது நான் தலைவராக இருந்த போதும் நமது அணியின் நமது முக்கியமாக எங்களது ஆரம்ப அணியாக உடைபந்தாட்ட அணி இருந்தது. யாழ் மாவட்டத்திலும் கூட நாங்கள் ஒரு தெரிவு செய்யப்பட்ட அணியாக ஒரு காலத்தில் இருந்தோம். உண்மையில் நமது அணியின் முக்கிய வீரராக குறிப்பிடுவதென்றால் நமது மதியழகர்களை தான் குறிப்பிட வேண்டும். எந்த நேரத்திலும் நமது அணிக்காக முக்கியமாக எந்த இடத்திலும் அவர் விளையாடுகிறார் என்றால் மற்ற வீரர்கள் கூட மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் அவரது துணிவுடன் மற்ற வீரர்கள் களத்தில் பங்குவார்கள். உண்மையில் அவருடைய கடந்த கால சேவை ஞானம் விளையாட்டுக் கழகத்துக்கு மிகவும் அற்புதமாகவும் அனைவராலும் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருப்பவர் திரு பவுனந்தி அவர்கள் தற்பொழுது கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளராக இருக்கின்றார். எமது கழகத்திலே நீண்ட கால உறுப்பினர், கால்பந்தாட்ட அணியினுடைய தலைவராக நீண்ட காலம் இருந்தவர். யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக கால்பந்தாட்ட அணி, ஹொக்கி அணி போன்றவற்றில் பிரகாசித்த ஒரு வீரர். அன்றைய காலப்பொழுதில் வடமராட்சி பிரதேசத்தில் பேசப்பட்ட 2 கால்பந்தாட்ட வீரர்கள் எமது முன்னாள் வீரர்களாக இன்று விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மதியழகன் மற்றும் திரு பவுனந்தி அவர்கள். அவர்களை நமது பிரதம விருந்தினருடைய ஆற்றுமாறு அன்பாக அழைக்கிறேன். இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, என்னோடு இந்த மைதானத்திலே உருண்டு பிறண்டு ஊர்க்கதைகள் பேசி விருந்தினர்களாக இன்று கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர் மதியழகன் அவர்களே, நண்பர் சிவநாதன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, ஓய்வு பெற்ற அதிபர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே, முக்கியமாக விளையாட்டு வீரர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே விளையாட்டு என்பது 2 தளங்களில் நோக்கப்பட வேண்டும். ஒன்று, விளையாட்டு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அந்த விளையாட்டின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பலம் சேர்ப்பதாக அமைய வேண்டும். இந்த 2 தளங்களிலும் நாங்கள் சரியாக நிதானமாக பயணிக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை பிரகாசமாக அமையும். வாழ்க்கையிலே விளையாட்டு அவசியமானது. நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் சிந்தனையையும் பலமாக வைத்திருப்பதற்கு, வளமாக வைத்திருப்பதற்கு விளையாட்டு அவசியமானது. ஆனால் தனியே விளையாட்டிலே மட்டும் நாங்கள் எங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவது வாழ்க்கை பாதையிலே முழுமையை கொடுத்துவிடும் என்று நினைத்துவிட முடியாது. ஆகவே இளைஞர்களாகிய நீங்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய வகையிலே, பலம் சேர்க்கக்கூடிய வகையிலே ஒரு புறத்திலே இந்த விளையாட்டையும் மறுபுறத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். நான் நினைக்கிறேன், நாங்கள் இந்த கழகத்திலே 2வது யுகம் முதலிலே இருந்தவர்களை கூட உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த கழகத்திலே மீண்டும் வந்து இணைந்த பொழுது மகிந்தன் ஷர்ட் போடாமல் வருகின்ற மிக சிறிய பையன். நாங்கள் எல்லாம் ஓலவருக்கு கீழே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள். நாங்கள் மைதானங்களிலே விளையாட இறங்குகிற பொழுது நான் நினைக்கிறேன் கரவட்டி பிரதேச செயலகத்தினுடைய ஏஜிய டிவிஷன் மேட்ச் ஒன்று சாம்பியன் அடிச்சிருந்தோம். அப்பொழுது கூட நாங்கள் மைதானத்திலே இறங்குகிற பொழுது எதிரணி வீரர்களோடு நாங்கள் எல்லாம் சரியான வக்குறோம். அவங்களோட இடுப்புக்கு கீழே இருந்து விளையாடுற விளையாட்டு வீரர்கள். பந்து வாங்குவதற்கு கூட பல தடவை எங்களிடம் பணம் இருக்காது. ஆனால் இன்று இந்த கழகத்தை நிதானமாக வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பினை மகிந்தன் செய்திருக்கிறார். வெளிநாட்டிலே இருக்கின்ற ஊடகங்களிலும் யாழ் மாவட்டம் எங்கும் பரவுகின்ற அளவிற்கு இன்று கிரிக்கெட் உலகிலே அவர்கள் சாதித்து வருகிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய வெற்றிகள் தொடர வேண்டும். மிக சிறப்பாக அமைந்திருந்தது.
அவர்களுடைய விளையாட்டு மனோபாவம் பாராட்டப்பட வேண்டியது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக விளையாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த புரிந்துணர்வு வருகின்ற பொழுது இந்த இளம் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வளமாக அமையும் என வாழ்த்தி பரிசளிப்பு வைபவங்கள் ஆரம்பமாக உள்ளன. தலைவராக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மகிந்த அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர் கலாசாலையின் விரிவிரியாளர் மோனந்தீஸ்வர் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திரு பானா செல்லவிநாயகம் ஆசிரியர் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் திரு சீனா சிற்றம்பலத்தர் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற கருத்துறை சாலை முகாமையாளர் திரு கானா கந்தசாமி அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற மதியழகன் ஆசிரியர் அவர்களே மற்றும் நானா சிவநாதன் அவர்களே அனைவருக்கும் மற்றும் இந்த கழகத்தின் உறுப்பினர்களே சக கழகத்தின் வீரர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து எனது நேரத்தை இவ்வளவு நேரத்தையும் உமக்காக செலவு செய்த எமது பிரதம விருந்தினர் ஆனா பவனந்தீஸ்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அத்தோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு வேலை பரிகாரமாக சென்றுள்ள எமது ஞானாசிரியர் கல்லூரியின் அதிபர் செல்லவிநாயகம் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எமது ஓய்வு நிலை அதிபர் சிற்றம்பலம் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் தீகா மகாதேவன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கந்தசாமி அவர்களுக்கும் மதியழகன் அவர்களுக்கும் மற்றும் சிவநாதன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இறுதிப் போட்டியினை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சக கழகத்தின் வீரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமக்கு இந்த விளையாட்டு மைதானத்தை வழங்கி ஒத்துழைப்பு வழங்கிய பாடசாலை சமூகத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை மிக சிறந்த முறையில் நடத்துவதற்கு ஒளிவடிவு மனப்பந்தல் வசதிகளை செய்து வழங்கிய அனைவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு யாராவது நன்றி கூற தவறு இருப்பின் அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொண்டு நன்றி. அந்த வகையிலே முதலாவதாக அந்த 5 ஓவர்களை கொண்ட மென்பந்து சுற்று போட்டியிலே சிறந்த பந்து வீச்சாளர்கள் பெற்றுக் கொள்கிறார். இந்த சிறந்த பந்து வீச்சாளருக்கான பரிசு வழங்கப்படுகின்றது. ராக்கெட் அணியைச் சேர்ந்த பிரதீப். நன்றி திரு கோணேஸ்வரன் அவர்களே. நன்றி திரு கிருஷ்ணாதன் அவர்களே. தொடர்ந்து நன்றி திரு ஜெகதீஸ்வரன் அவர்களே. அடுத்ததாக வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதற்கான வெற்றி கேடியத்துடன் அவர்களுக்கான பணப்பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. 5 பந்து பரிமாற்றங்களை கொண்ட சுற்றுப் போட்டியினுடைய 2வது இடத்தினை பெற்றுக் கொண்ட இனவில் கலையொலி விளையாட்டு கழகத்துக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து நன்றி திரு சிவநாதன் அவர்களே. தொடர்ந்து நன்றி திரு சிவசம்பரம் சார் அவர்களே. தொடர்ந்து இந்த 10 பந்து பரிமாற்றங்களை கொண்ட சுற்றுப் போட்டியினுடைய இறுதிப் போட்டியின் மன்னிக்க வேண்டும் அந்த சுற்றுப் போட்டியினுடைய தொடர் நாயகனாக விழாவினுடைய கௌரவ விருந்தினர் திரு கந்தசாமி அவர்களை திரு
வி பிரதீபன் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். ஓடாத அவர்களுக்கான பண பரிசிலும் வழங்கி அறிவிக்கப்படுகின்றது. இரண்டாம் இடத்தை 10 பந்து பரிமாற்றங்களை கொண்ட சுற்றுப் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்ட இமையான இளைஞர் விளையாட்டுக் கழகத்திற்கான வெற்றி கேடயம் மற்றும் பணப்பரிசில் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார்கள். தொடர்ந்து அதற்கான பணப்பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நன்றி திரு சிதம்பரம் ஆசிரியர் அவர்களே. அடுத்ததாக நன்றி திரு சுகந்தன் அவர்களே. நன்றி திரு திலீப் குமார் அவர்களே.